ஆர்கே நகர் தொகுதிக்குள் நான் நுழைந்தவுடன் வழி நெடுகளும் இங்கே வந்து சேரும் வரை சாலையின் இருமருங்கிலும் இத்தொகுதியைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் குழந்தைகளும் சுட்டெரிக்கும் வெயிலில் என்னை வரவேற்க காத்திருந்ததை பார்க்கும்போது என் உள்ளம், என் நெஞ்சம் நெகிழ்ந்தது. ஆர்கே நகர் தொகுதியை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறவேன். இத்தொகுதியை சார்ந்த மக்களும் எனது நெஞ்சில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறீர்கள். ஒரு ஊரில் அரசர் ஒருவர் தனக்கு அடுத்தபடியாக நாட்டை ஆள தகுதியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்கென்று சில போட்டிகளை வைத்தார். அதில் பல பேர் கலந்து கொண்டனர். கடைசியாக 2 மட்டுமே மிஞ்சினர். அந்த 2 ஒரே அளவான தங்க கட்டிகளை கொடுத்து, இதை நீங்கள் செம்மையாக பயன்படுத்த வேண்டும். எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் என்பதை 3 மாதங்களுக்கு பிறகு அரசவையில் வந்து அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறினார் அரசர். 3 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் 2 அரசவைக்கு வந்தனர். முதல் நபரை பார்த்து, தங்கத்தை எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் என்று அரசர் வினவினார். தனது மகனையும் மகளையும் அவையின் முன் நிறுத்திய அந்த நபர் அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த நகைகளை மகள் அணிந்து கொண்டிருப்பதையும், அழகிய தங்கப் பேழை ஒன்றை மகன் வைத்திருந்ததையும் அரசனுக்கு காட்டினான். அவற்றை கண்டு வியந்த அவையினர், அரசர் கொடுத்த தங்க கட்டிகளை இவர் நன்றாக பயன்படுத்தி உள்ளார், எனவே நாட்டினை நன்றாக ஆழ்வார் என கூறினர். 2வது நபர் என்ன செய்துள்ளார் என பார்க்கலாம் என்று அரசர் அவனை அழைத்தார். அந்த 2ஆம் நபர் தன்னுடன் 100 பேரை அழைத்து வந்திருந்தார். தங்க கட்டியை என்ன செய்தீர்கள்? இவர்களெல்லாம் யார் என்று அரசர் வினவினார். அதற்கு அந்த 2ஆம் நபர், இவர்களெல்லாம் இந்த ஊரில் ஏழைகளாக இருந்தவர்கள். நீங்கள் கொடுத்த தங்க கட்டிகளை இவர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டேன். அதன் மூலம் கிடைத்த பணத்தை வைத்து வியாபாரம் செய்து இவர்கள் என்று நல்ல நிலைக்கு வந்துள்ளனர் என்று கூறினார். தன் நலன், தன் குடும்ப நலன் என்று பார்க்காமல் ஏழை எளியோருக்கு உதவிய 2ஆம் நபரே நாட்டை ஆள தகுதியான நபர் என அரசரும் அந்த அவையில் இருந்தவர்களும் முடிவு செய்தனர். இந்த கதையில் வரும் 2ஆம் நபரை போலத்தான் எனது தலைமையிலான அரசு மக்கள் நல திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது.